ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் பீனட் சீஸ் பவுல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் பவுல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுல் செய்யறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பலூன் இந்த மாதிரி ப்ளோ பண்ணி இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த பவுல் எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் லேயர் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆறின பிறகு அந்த பலூன் எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த மெல்டட் சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பலூன் வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா செட் ஆகுற வரைக்கும் வச்சிடலாம். அடுத்து பீனட் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து திரும்ப நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இந்த க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும், அது வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது க்ரீமியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து விப்பிங் க்ரீம் ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சீஸ் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு க்ரீம் சீஸ் 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கணும். இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அடிச்சுக்கோங்க. இதில் 5 டீஸ்பூன் அளவு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச அந்த பீனட் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். இது கூட முன்னாடியே பீட் பண்ணி வச்ச விப்ட் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் கேக் அப்படின்னா அது ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அதோட டெக்ஸ்சர். இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த சாக்லேட் பவுலும் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த பலூனை சாக்லேட் பவுல்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சாக்லேட் பவுல் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இதில் நம்மளோட சீஸ் கேக் அதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக செய்யும்போது கீழே அந்த பிஸ்கெட் லேயர் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே தான் க்ரீம் சீஸ் வைப்பாங்க. இப்போ இந்த சீஸ் பவுலில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சுருந்து எடுத்தால் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அது கட் பண்ணும்போது நல்லா கேக் மாதிரி கட் ஆகும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், நல்லா செட் ஆகிருக்கு. அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான பீனட் சீஸ் பவுல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.